புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. மூணு ஃப்ரேமா இந்த காணொலி பிரியுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பெரியார் அவர்களின் புகைப்படத்தையும் கொள்கையையும் வைத்துக் கொண்டு ஊரை ஏமாத்தினுகிற நடிகர் விஜயோட முகத்திரை இப்ப இல்லைங்க, கடந்த மார்ச் மாதம் அன்றே கிஞ்சி போச்சு. எப்படி தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பிளாஷ்பேக். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி 2014 19 19 24 இந்த 2 பேட்ச் ஆட்சி காலத்துல 10 வருஷத்துல எதை குறித்து மோடி அவர்கள் கிட்டவும் சரி, பிஸ்கெட் ஜேபி தலைமையில் அமைந்துள்ள அமைச்சரவை, அந்த அமைச்சரவையில் உள்ள யாருகிட்ட எதை குறித்து கேள்வி கேட்டாலும் ஒரே யூனிஃபார்ம் பதில், நேருங்க, நீங்க தாங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, காங்கிரஸ் ஆட்சிங்க. இப்படியே காங்கிரஸ் கட்சி மீதும் நேரு அவர்கள் மீதும் பழி போட்டு 10 வருஷம் ஆட்சியை ஓட்டிட்டாங்க. இதற்கு மேல பழி போட முடியாது. மூன்றாவது முறையாக பாருங்க, மெஜாரிட்டியா இருந்து மைனாரிட்டி ஆயிட்டாங்க. என்டிஏக்குள்ள இருக்கிற சில பல கட்சிகள் கொடுத்த ஆதரவின் பேரில் இப்ப ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மூன்றாவது முறையாக மறுபடியும் தூக்கி காங்கிரஸ் கட்சி நேரு அவர்கள் மீது பழி போட்டா நம்ப மாட்டாங்க இல்லைங்களா? என்னையா இது வேமா சூசோ இல்லையான்னு கேட்பாங்க. அதற்கு பதில் ஒரு மாற்றாக திமுக இப்ப பாருங்க, பெரியார் காங்கிரஸ் கட்சி ஆட்சி மீதே பழிய போட்டு 10 வருஷம் ஆட்சியை ஓட்டியது போக, இப்ப அடுத்து வந்த ஆட்சி காலத்துல எதை குறித்து கேள்வி கேட்டாலும் 1989 ஆண்டில் புடவையை பூச்சி இட்டீங்களே அப்படின்னு அதை வச்சு ஓட்ட வேண்டியது. எல்லா சமயத்திலும் 2023 சரி, இப்ப 2025 சரி. என்னங்க மணிப்பூர் புடவையை பூச்சி இழுத்துட்டீங்களே 1989, என்னங்க கல்விக்கான நிதியை ஐயோ புடவையை பூச்சி இழுத்துட்டீங்களே 1989, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தங்க? நாங்க முடிச்சு போட்டுறோம்ல புடவை இழுத்துன்னு வந்து. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடிச்சு இழுத்தவங்க இவங்க. கல்வி சம்பந்தப்பட்ட நிதியை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான மக்கள் கொடுத்த வரி பணத்தின் மூலமாக வசூலிச்சுட்டு போன கல்விக்கான நிதியை கேட்ட அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம புடவையை இழுத்து டைவர்ட் பண்ணாங்க பாருங்க. அடுத்து இவங்க கையில எடுத்த ஆயுதம் பெரியார். For just saying your protests are uncivil, they made the education minister to withdraw their statement, his statement. எங்களோட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஏதோ போற போக்குல பாருங்க, தமிழர்கள் எல்லாருமே, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு எம்பிகள் எல்லாம் நாகரிகம் இல்லாதவர்கள் சும்மா சாதாரண ஒரு வார்த்தையை சொன்னாருங்க, நாகரிகம் இல்லாதவர்கள் என்று. சரி, நீங்க கலட்டா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் கௌரவமா பேசின வார்த்தைய திரும்ப பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவடு. யார் சொல்றதுங்க? திருவள்ளுவர் அவர்கள் சொல்வது. ஒருவரை தீயினால் சுட்டால் கூட பாருங்க அந்த புண்ணு காலப்போக்குல ஆறிடும். ஆனால் நாவினார், இந்த வார்த்தைகளால் சூடு இருக்கு இல்லைங்களா, அது என்றென்றும் மாறாத வடுவாக காயமாக அவங்க மனசுல இறங்கிடும்ன்றது. ஆனா பாருங்க, கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாகவே நாகரிகம் இல்லாதவர்கள் என்று போற போக்குல சொல்லுவானா, அசால்ட்டா சொல்லிட்டு என்னையா இதே போல பேசுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இல்ல சாரி நான் திரும்ப வாங்கிறேன்னு சொல்லுவாராம். நம்மளும் அதை ஏத்துக்கணுமா? ஏத்துக்காதீங்க ஏங்க. அவராது கௌரவமா நீங்க கேட்டீங்கிறதுக்காக சொன்ன வார்த்தை திரும்ப வாங்கினாருங்க. ஆனால் பெரியார் என்ன சொன்னாருங்க? When a man repeatedly says Tamil is a barbaric language, காட்டுமிராண்டி பாஷை சொல்ற அந்த எத்த பாத்தீங்களா? அந்த பேசுற அந்த தோரணை, ஸ்டைலு, அந்த துணி, யார் பார்த்தாலும் அப்படியே ஒரு வித எரிச்சல் ஒட்டுமொத்தமா டன்னு கணக்குல வர மாதிரி. Tamil is a barbaric language. Tamil is a barbaric language. என் பேரை சொல்ல வேண்டியதானே? When a man repeatedly says Tamil is a barbaric language, காட்டுமிராண்டி பாஷைன்னு என்ன மேன்னு சொன்ன அந்த இடத்துல மேன் யாரு? பெரியார்னு சொல்ல வேண்டியதுன்னு. பேரை சொல்றதுக்கு கூட பாருங்க அந்த அளவுக்கு பயம். பெரியார் அவர்கள் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட நடுங்குறாங்கன்னு சொல்லும் போது அப்ப எந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாகவே இந்த கூட்டத்துக்கு அவரு சிம்ம சொப்பனமா இருந்திருக்காரு. இதுக்குதான் சொன்னோம். இதற்கு முன்பாக 10 வருஷத்துல பாருங்க எதை குறித்து கேள்வி கேட்டாலும் காங்கிரஸ் நேரு, இப்ப பாருங்க எதை குறித்து கேள்வி கேட்டாலும் திமுக பெரியார். தமிழை காட்டுமிராண்டி பாஷை என்று எதற்காக அவர் சொன்னாரு? தெரிஞ்சோ தெரியாமலோ முன்ன பின்னையாவது பெரியார் அவர்களை குறித்து அந்த மாதிரி படிச்சிருக்காங்களா? காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்னாங்கன்னு போற போக்குல ஒரு வரி லைனை வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் ஃபார்வர்டை நம்பி பேசினுக்காங்களே, எதுக்காக சொன்னாருன்ட்டு படிச்சு பாருங்க. எதுக்கு சொன்னாருங்க? அதே போல புராண குப்பைகள் இருக்கு இல்லைங்களா, புராண குப்பைகள். இந்த புராண குப்பைகள் வாய்க்கு வந்ததெல்லாம் பாருங்க போற வரவங்க யார் யாரோ எழுதி வச்சு அந்த புராண குப்பைகளை தாங்கி கொண்டிருக்கும் அந்த மொழியில் இருந்து அந்த புராண குப்பைகளை பிரிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆத்திரம், வெறுப்போட உச்சத்தின் காரணமாக புராண குப்பைகளுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அது. அப்படியே பாருங்க, பெரியார் அவர்கள் தமிழை காட்டுமிராண்டி பாஷை என்று சொன்னார்னு சொன்னா கூட பெரியார் அவர்கள் தமிழை காட்டுமிராண்டி பாஷை என்று சொல்வதற்கும் இவங்க சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு.
அவர் தமிழ் மீது கொண்டுள்ள அக்கறையின் காரணமாக சொன்னாது. ஆனால் இவங்க தமிழை கேவலப்படுத்துவதற்காக சொல்றாங்க. ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ தன்னுடைய பிள்ளைகளை திட்டுவதற்கும் போற வரவங்க எல்லாம் ரோட்ல போறவங்க எல்லாம் கண்டவங்க எல்லாம் திட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நிர்மலா மேடம், சரிங்க, இப்போ நாடாளுமன்றத்துல விலை மதிப்பில்லாத நேரத்தை எதற்காக இந்த அம்மா வெட்டி பொழுதெல்லாம் கழிக்கிறாங்க? இதே போல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி டைவர்ட் பண்ணி நிதியை கேட்டாங்கன்னு சொல்லி, அதுவும் எதுக்காக? மும்மொழி கல்விக் கொள்கையை தாங்கி கொண்டு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேற எங்கேயும் இல்லைங்க, நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. பெரியார் அவர்களை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. When a man repeatedly says Tamil is a barbaric language, Katumirandi Bhashai, look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party, his photo is there. They garland him and they worship him and they say he is the icon of Dravidian movement. But he said Tamil is Katumirandi Bhashai. நடிகர் விஜய் அப்போது வாய் தந்தாரா? பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏத்துனுகிறோம், என்னங்க பெரியாரை குறித்து இப்படி பேசுறீங்கன்ட்டு வாயத்திறக்கல. அப்போ எதற்காக பெரியார் அவர்களின் புகைப்படத்தையும் பெரியார் அவர்கள் கொள்கையும் ஏற்றுக்கொண்டதாக சொல்லி வச்சு ஊரை ஏமாத்தினுக்காருங்க. என்ன பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி பெரியார் அவர்களை கையில் எடுக்காமல் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு தெரிஞ்சுக்கிறாரு. ஏனென்றால் இதற்கு முன்பாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு பட்ட அடி இருக்கு இல்லைங்களா, அந்த அடியோட 2வது ஃப்ரேம் தான் இது. இப்ப மட்டும் கிடையாதுங்க, பெரியார் அவர்களை குறித்து டைவர்ட் பண்ற விஷயம் இப்ப மட்டும் கிடையாது. இதற்கு முன்பாக இதே மாதிரி தான் பாருங்க. எந்த கேள்வி கேட்டாலும் இவங்க கிட்ட பதில் வராது. பதில் இருந்தா தானே பதில் வரதுக்கு, பதில் வராது. அதற்கு மாறாக நான் கண்ணால பார்த்தனே, நான் எதுங்க இதே தமிழ்நாட்டுல நான் கண்ணால கண்ட காட்சியை சொல்றேன். உங்களுக்கு ராமர் பிடிக்காம இருக்கலாம், அவர் தெய்வம் இல்ல, அவர் என்ஜினியர் இல்லன்னு நீங்க சொல்லலாம், அவர் சேது பாலத்தை கட்டினாரான்னு கேட்கலாம், ஓ தாராளமா. ஆனா நான் கண்ணால பார்த்த விஷயத்த மனசுல வேதனையோட, இன்னைக்கும் வேதனையோட சொல்றேன். உங்களுக்கு ராமர் வேல்யூ இல்ல, அந்த ராமரோட கழுத்துல செருப்பு மாலையை போட்டு ஊர்வலம் நடத்தின தமிழ்நாட்டுல நான் வளர்ந்துருக்கேங்க. என்னோட சின்ன வயசுல பல ஊர்கள்ல இந்துக்களோட ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலையை போட்டு சுத்த வச்ச ஊர்வலம் பண்ணின கும்பல். அதனால அவங்க கிட்ட இந்த பேர் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அந்த சமயத்திலே பாருங்க 8K 12K கேமரா வச்சு HD குவாலிட்டியில ஷூட் பண்ணி அந்த கேமரா லென்ஸ் வழியாக கண்ணால பார்த்த மாதிரியே பில்டப் பண்ணுறாங்க. இந்த அம்மா நான் கண்ணால பார்த்தேன் அதை போல ஒரு சம்பவத்தை சொன்னதை உண்மைன்னு நம்பி பாருங்க. இவங்க தானே ஆட்டி வைத்த பொம்மை போல ஒரு சமயத்தில் ஆடி இருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸ்கிரிப்ட் இவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதன்படி கட்சி ஆரம்பிக்க போறோம் சொன்ன அந்த சமயத்துல அதே மாதிரி பாருங்க, இவங்க உருவாக்கி கொடுத்த அந்த ஸ்கிரிப்டை அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சு புத்திசாலிகள் மட்டுமே படிக்கக்கூடிய துக்ளக்கு பத்திரிகை ஆண்டு விழாவில் அதே மாதிரி சொன்னாரு. சேலம்ல பெரியார் அவர்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதை அது உடை இல்லாம சிறப்பு மாலை போட்டு ஒரு ஊர்வலம் போனாங்க. அது உடை இல்லாம சிறப்பு மாலை போட்டு ஒரு ஊர்வலம் போனாங்க. எதுக்கு சொன்னாருங்க? சோ அவர்களின் தைரியத்தை பாராட்டுவதற்காக. இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த சமயத்தில் நடந்தது. ஆனால் எந்த பத்திரிகையும் பாருங்க எழுதல. தைரியமாக சோ மட்டும்தான் இந்த உண்மையை உலகத்துக்கு கொண்டு வந்து எழுதி தெளிச்சார்னு சொல்லி புத்திசாலிகள் ஆண்டு விழாவில் சொன்னாரு. அது வேற பத்திரிகைகள் யாருமே அச்சடிக்கிற அந்த விஷயத்தை சொல்லல. ஆனா சோ சார் அந்த பத்திரிகை அட்டையிலேயே போட்டு கடுமையாக விமர்சித்தார். அப்ப மிகப்பெரிய கெட்ட பேர் வந்தது அப்ப ஆண்டுகிட்டு இருந்த திமுக அரசுக்கு. இதே போல ரஜினிகாந்த் அவர்கள் பேசியதை அடுத்து, ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்களேங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு, என்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணாங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னாரு. சரி, பிரஸ்ல கேட்டாங்க என்ன ஆதாரம் இருக்கு கொடுங்கன்னு சொல்லி. இப்ப சமீபத்தில் ஏதோ ஒரு ஆங்கில பத்திரிகையில் இது குறித்து எழுதியதை ஆதாரமா தூக்கிட்டு கொடுத்தாரு. ஆனால் அந்த ஆங்கில பத்திரிகையில் என்ன எழுதியிருக்கு? இதை போல சோ அவர்கள் எழுதிய அந்த கட்டுரையை ஆதாரமாக மையப்படுத்தி தான் கட்டுரையா எழுதியிருக்கோன்ட்டு முழுசா படிக்காம விட்டார் போலுக்கு அவரு. அவசரமா பாருங்க, இவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்குறவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமா அனுப்பி அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டை பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு வந்துட்டு இதுதான் ஆதாரம் வேமா சூசோ இல்லாம அவரும் கொடுத்தாரு. நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி இந்த மாவும் சரி ரஜினிகாந்த் அவர்களும் உருட்டின இந்த உருட்டுக்கு பின்னாடி உண்மை என்னன்னா, அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த சமயத்தில் ஆஜரான அட்வொகேட் சொன்ன உண்மைகள். அது சோ ராமசாமியை சாட்சி சொல்றப்போ சுமார் ஒரு 5 மணி நேரம் நான் தான் அவர் குறுக்கு விசாரணை பண்ணேன். குறுக்கு விசாரணையின் போது அவர் சொன்னது, நான் சம்பவத்தை நேரில் பார்த்ததே இல்லை. சம்பவம் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு இந்த சம்பவத்தை பற்றி எழுதியிருந்தார்கள், சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை வைத்து தான் நான் அட்டைப்படம் போட்டேன், துக்ளக்கில் செய்தி வெளியிட்டிருந்தேன். இதை பற்றி எனக்கு தெரியாது. பெரியார் மீது செருப்பு வீசியது கண்டிக்கத்தக்கது. அதற்கான அவர்கள் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் அந்த நீதிமன்ற ஓபன் கோர்ட்டிலே அவர் சொன்னார். வழக்கினுடைய முடிவில் 7 சாட்சிகள் விசாரித்தார்கள் மொத்தம். எந்த சாட்சியுமே பெரியார் செருப்பால் அடித்தார்
படுத்து என்று சொல்லவில்லை. கோர்ட்ல கூட அவங்க கேஸ் போட்டும் கூட சொல்ல, போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட இவங்க செருப்பு மேல போட்டான்னு சொல்லல. அப்பட்டமான பொய். அதுக்கப்புறம் நீதிபதி விசாரிச்சுட்டு இதுல வந்து வழக்குல எதுவுமே சாரம் இல்ல, செருப்பால் அடின்னு சொல்லி யாரையும் தூண்டியதாகவோ அடித்ததாகவோ சாட்சி இல்ல, அதனால அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணேன்னு வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார். சோ பெரியார் அவர்களை கையில் எடுக்காம கண்டிப்பாக விஜய் அவர்களால் ஓட்டு வாங்க முடியாது என்கின்ற உண்மையை ரஜினிகாந்த் அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டார். அதனால தான் பாருங்க, சும்மா பிம்பிளிப்பி பிலாப்பி காய்ச்சும் ஊரை ஏமாத்தத்துக்காக பெரியார் அவர்களின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். 3வது ஃப்ரேம் அதை பாருங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும். நல்லா பாத்துக்கங்க மக்களே, அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாத உண்மையெல்லாம் ஒட்டுமொத்தமா அவரே உழைத்தது. இவர் ஆட்சி அமைக்கிற அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கல்வியோட சிஸ்டத்தை மாற்ற போகிறோன்னு சொல்லி எப்படி மாற்ற போகிறாங்க? NEP புதிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லைங்களா, அதை உள்ளே கொண்டு வருவோன்றாங்க. ஹிந்தி 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 இந்த ஹிந்தியை குறித்தும் கொண்டு வரப்பட்ட நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்குள்ள சமஸ்கிருத திணிப்பு எப்படி திணிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத 3வது ஃப்ரேம்லையும் பாருங்க. கல்வியை நான் வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டத்தை மாற்றுவேன்னு சொன்னார் இல்லைங்களா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் கல்வி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு 3வது ஃப்ரேமாக இது. தமிழை நாங்கள் தாங்க தண்ணி ஊற்றி இப்போ வளர்க்க போகிறோம். தமிழ் வளரவே இல்லை, வளராத செடி மாதிரியே இருக்குது. ஸோ அந்த செடியை ஆலமரமாக தண்ணி ஊற்றி வளர்க்கறது தான் பாருங்க எங்க மோடிஜி அவர்கள் கொள்கைன்னு சொல்லி தமிழை வளர்க்க போறோம். இந்த மும்மொழி கல்விக் கொள்கையில் மிக பெரிய அளவில் பேசப்படுவது தமிழ் 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 மட்டும் கிடையாது, அந்தந்த மாநிலங்களுக்கு சொந்தமான தாய்மொழி வழி கல்வி கட்டாயமாக்கணும்னு சொல்லி ஒரு ரீல சுத்துறாங்க இல்லைங்களா. அப்படி ரீல சுத்துற இவங்க தேசிய கல்விக் கொள்கையில் தமிழை அதிகப்படியாக பேசுதா, தமிழை அதிகப்படியாக உயர்த்துறாங்களா, இல்ல சமஸ்கிருத மொழியை மார்க்கெட்டிங் பண்றாங்களா? சமஸ்கிருத மொழியை தான் மார்க்கெட்டிங் பண்றாங்க, சமஸ்கிருத மொழியை தான் வளர்க்குறாங்க. சமஸ்கிருத மொழியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் சமஸ்கிருத பேராசிரியர்களை உருவாக்குறாங்க. தேசிய கல்விக் கொள்கை இதை வேற யாரும் சொல்ல வேண்டாங்க, அவங்களோட டாக்குமெண்டே சொல்லுது. மோடி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள இந்த அரசு உருவாக்கிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020 அந்த டாக்குமெண்டோட 55வது பக்கத்தில் சமஸ்கிருத மொழியில் பாருங்க, B.Ed.க்குலாம் பாருங்க சமஸ்கிருத மொழி எடுத்துருக்காங்க. சமஸ்கிருத மொழி பேராசிரியர்களை உருவாக்குறாங்களாம் இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக. இவங்க திணிக்கிற ஹிந்தியே தேவையில்லாத ஆணிங்க, எங்களுக்கு தேவைன்னா நாங்களே அடிச்சு புடிங்கிறோம், நீங்க வாண்டடா பர்பஸா ஹிந்தியை எங்க யாரோட நெத்தியில வந்து அடிக்க வேண்டாம்னு சொல்லி இந்தியே தேவையில்லாத ஆணி சொல்லுங்கிறாங்க. ஆனா பாருங்க, இவங்க கொண்டு வந்திருக்கும் தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக சமஸ்கிருதத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் B.Ed.க்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து பேராசிரியர்களை சமஸ்கிருத ஆசிரியர்களை உருவாக்குறாங்களாம். யாருக்கு வேணும் சமஸ்கிருதம்? சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு எந்த நாட்டில் பாருங்க வேலை வாய்ப்புக்காக தேடி ஓட போறாங்க. சமஸ்கிருதம் தெரிந்தால் உங்களுக்கு இந்த வேலையை நாங்க கொடுத்து இந்த நாட்டில் உங்களை மிகப்பெரிய அளவில் வைக்கிறோம்ட்டு எந்த நாட்டோட பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்காங்க? இந்த உண்மையெல்லாம் பாருங்க NEP-ல இதே போல சதியெல்லாம் இவங்க சமஸ்கிருதத்தின் வழியாக பின்றாங்கன்ற ஒரு உண்மையை நாடாளுமன்றத்தில் எடுத்து போடுறாங்கன்ட்டு தான் டக்குன்னு பாருங்க 1989 போடவே இந்த பக்கம் பாருங்க பெரியார் காட்டு மிராண்டி பாஷைன்னு சொல்லிட்டான்னு இழுத்து விட்டு டைவர்ட் பண்றாங்க. இப்போ ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னாலே கத்துறாங்க இல்லைங்களா. இப்போ இங்க இல்லைங்க ஹிந்தி தெரியாது போடான்ட்டு बड़ा मामले சொல்றாங்க. அது யாருங்க? ஜட்ஜி. हमने 3 तारीख को एक कम्युनिकेशन किया था माय लॉर्ड. Not in Hindi. My lord. Aren't you an IAS officer? Yes, my lord. I am. You are not conversant with English language. Yes, my lord. Then why have you resorted to Hindi? My officer initiated. We don't understand Hindi. யாரை பார்த்து அதுவும் சொல்றாரு? ஒரு IAS ஆபீசரை பார்த்து சொல்றாரு. நீதிமன்றத்துல ஒரு IAS ஆபீசர் நிக்கிறாரு. ஜட்ஜி கேக்குற கேள்விக்கு பாருங்க, அந்த IAS ஆபீசரால இங்கிலீஷ்ல பேச முடியல. We are not required to understand Hindi in a court. Sorry, my lord. My lord, on 3rd. And yes, we would have understood if somebody else would have come, not from an IAS officer. हमारे को we need to procure from alternate source of alternate source, my lord. I have not understood that, my lord. That's why I have not approached, my lord. You are not a layman. ஹிந்தி தான் பேசுறாரு, ஹிந்தி தான் படிச்சிருக்காரு, ஹிந்தி மட்டும் தான் படிச்சிருக்காரு. அப்படி ஹிந்தியில பேசும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ட்டு வேற யாரும் சொல்லுங்க, ஜட்ஜி சொல்லியிருக்காருங்க. हमने 3 तारीख को एक कम्युनिकेशन किया था माय लॉर्ड. Not in Hindi. My officer initiated. We don't understand Hindi. My officer initiated. We don't understand Hindi. We don't understand Hindi. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு தமிழ்ல சொல்லல. எனக்கு ஹிந்தி எல்லாம் புரியாதியா, எங்களுக்கு ஹிந்தி எல்லாம் தேவை இல்லையா, நீ இங்கிலீஷ்ல பேசு, நீ ஒரு IAS ஆபீசர் தானே, அப்புறம் ஏன் இங்கிலீஷ்ல பேசாம ஹிந்தியில பேசுறீங்க? ஓப்பன் கோர்ட்ல கேட்ட அந்த வீடியோ இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய வைரல்.
அப்ப யோசிச்சு பாருங்க, நார்த் சைட்ல இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர் எப்படி ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ள வந்தாரு, ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிறாரு. அப்ப இவங்களோட அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் என்ன அளவுல டிசைன் பண்ணிருப்பாங்க, ஹிந்தியின் வழியாக மட்டுமே. அந்த ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் படிச்ச லட்சணம் இதுதாங்க. அங்க மும்மொழி கல்விக் கொள்கையை கொண்டு வந்து பேன் இந்தியா எஜுகேஷனை பாருங்க நாங்க கொடுக்க போறோம். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் ஹை லெவல்ல கொடுப்பதற்கு திமுக தடைக்கல்லாக இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த 11 வருட ஆட்சி காலத்துல ஹை லெவல் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் பேன் இந்தியா எஜுகேஷன் கொண்டு போய் வட மாநிலங்களில் உள்ள மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்காம சும்மா இந்திய மட்டுமே கத்து கொடுத்துருக்கீங்க? அவன்லாம் 3 மொழி படிக்கல, ஒரு மொழியை படிச்சுங்க வர்றான். அவன்லாம் 3 மொழி படிக்கல, ஒரு மொழியை படிச்சுங்க வர்றான். அவங்க பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? தற்கொலை மேல சொன்னதுங்க இது. குஜராத்லயே 3 மொழி படிச்சு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க 3 மொழி படிச்சதை? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பாத்தீங்க? இதெல்லாம் வேற போய் பார்க்கணுமா? பாத்தீங்களா நீங்க? குஜராத், பீகார், மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் 3 மொழி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னா? ஒரே ஒரு மொழி, அவனுக்கு தெரிஞ்சது ஹிந்தி மட்டும் தான். அவங்க பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? குஜராத்லயே 3 மொழி படிச்சு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க 3 மொழி படிச்சதை? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பாத்தீங்க? என்ன மட்டும்தான்? அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும். ஹிந்தி மட்டும்தான். அவ்வளவு பெரிய ஹிந்தின்ற ஒரு லாங்குவேஜ், லார்ட் லபகதாஸ் லாங்குவேஜ் நாடு முழுக்க இன்றைக்கு பேசினுக்கிறாங்க. அதை கத்துக்கோங்க, 3வது மொழியாக ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிந்தி மொழியை மட்டுமே பாருங்க வட மாநிலங்கள்ல ஒரே ஒரு மொழி கல்விக் கொள்கையின் மூலமாக படிச்சுட்டு, அது கூட பாருங்க ஒண்ணுத்துக்குமே உதவாம அந்த இந்தி மொழியை படிச்சுட்டு அடுத்த மாநிலங்களுக்கு, அதுவும் பாருங்க முக்கியமாக தென் மாநிலங்கள்ல தமிழ்நாட்டு பக்கம் வேலைக்கு வருவாங்களாம். ஹிந்தி மொழியை படிச்சுட்டு வேலைக்கு வருவாங்களாம். ஒண்ணுத்துக்குமே உதவாத அந்த மொழியை படிச்சுட்டு, அப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாத மொழியை படிச்சுட்டு வேலைக்கு இங்க வரவங்க கிட்ட பேசுறதுக்காக நம்ம ஹிந்தி கத்துக்கணுமா? மாணவர்கள் ஆரம்பத்துல இருந்தே பாருங்க 3வது மொழியாக ஹிந்தி கத்துக்குன்னு அவங்க கிட்ட பேசணுமா? கத்துக்கலாம், தப்பு கிடையாது. எதுவாக இருந்தாலும் நியாய தர்மம் வேணும் இல்லைங்களா? அது கனவாக இருந்தாலும் இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தானே அந்த ஊருக்கு இந்த ஊரும். இப்போ தமிழ்நாட்டுல 3வது மொழியாக ஹிந்தியை கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை ஹிந்தி நாங்க சொல்லலங்க, இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளில் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம்னு சொல்ற இவங்க மோடி அவர்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை மொழியை 3வது மொழியாக கற்றுக் கொடுத்துருக்கீங்க? அந்த பட்டியலை எடுத்து போடுங்க நாடாளுமன்றத்துல. எங்க ஊபியில முதல் மொழியாக ஹிந்தி எடுத்துக்கிறாங்க, அடுத்து ஆங்கிலத்தை எடுத்துக்கிறாங்க. மும்மொழி கல்விக் கொள்கை, மோடி அவர்கள் கொண்டு வந்த அந்த மும்மொழி கல்விக் கொள்கையின் மூலமாக ஊபி உத்தரப்பிரதேச மாநிலத்துல மாணவர்கள் 3வது மொழியாக தமிழை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஒரு சில மாணவர்கள் மலையாளத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஒரு சில மாணவர்கள் தெலுங்கை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஒரு சில மாணவர்கள் கன்னடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஸ்பானிஷ் தேர்ந்தெடுத்திருக்காங்க, பிரெஞ்சை தேர்ந்தெடுத்திருக்காங்க, உருது மொழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி இப்படின்ட்டு எந்தெந்த மொழியை பாருங்க 3வது மொழியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் படிக்கின்ற மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படின்னு பாருங்க, தேர்ந்தெடுத்து எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்ற ஒரு பட்டியலை எடுத்து போட்டிருங்க நாடாளுமன்றத்துல. ஏன் எடுத்து போடாம சம்பந்தம் இல்லாம போடவே காட்டு மிராண்டி பெரியார்னு இழுத்து நிக்கிறீங்க? ஏன் இழுத்து நிக்கீங்கன்னா ஃபெயிலியர் மாடல் யூபியிலையோ பீகார்லையோ இல்லை ராஜஸ்தான்லையோ மத்திய பிரதேஷ்லையோ அமல்படுத்தியிருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு 3வது மொழி தேவையே இல்லை. ஏன்னா அவங்க மொழி அவங்க கற்றுப்பாங்க, அவங்களாம் ஆங்கிலம் கற்றுப்பாங்க. எல்லா மும்மொழி கொள்கையிலையும் ஆங்கிலம் 2வது மொழியாக தான் கூறுகிறார்கள், 68லேருந்து கூறுகிறார்கள். எனவே 2வது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது. அடிப்படை தவறுக்கு 3 சான்று. ஒன்று, எந்த சட்டமைப்புப்படியோ இல்லை சட்டம் படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. 2வது, எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள். முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கு. எங்கேயுமே அவங்க 2ஓ 3ஓ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்கள் மாறணும்னு சொன்னால் இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு 1 மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வந்து நீ 2 மொழியில சிறப்பாக செஞ்சுட்டு இருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. இதுதான் சொன்னோம். கனவாக இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணும் இல்லைங்களா? எங்க கல்வியில பாருங்க, தமிழ்நாடு இந்த அளவு ஸ்டாண்டர்டா இருக்கு. இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பட்சத்துல இதை விட ஸ்டாண்டர்ட் ஆயிடும், அதிகப்படியாக ஆயிடும், அதை நாங்க சக்சஸ் பண்ணி காட்டிருக்கோம்ட்டு ஏதாவது ஒரு மாடல் மாநிலத்தை மாடலா காட்டிட்டு இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஒட்டு மொத்தமாகவே பாருங்க, வட மாநிலங்கள்ல இவங்க கொண்டு வந்த கல்வியின் மூலமாக படிச்சு கிழிச்ச லட்சணமே
எனக்கு ஹிந்தியை தவிர ஒண்ணுமே தெரியாதுன்னு நீதிமன்றத்தில் ஐஏஎஸ் ஆபீசர் உட்பட சொல்றாருங்க. எங்க வேலை வாய்ப்பு தேடி நீங்க போக மாட்டீங்களா? நாங்க ஏன் வேலை வாய்ப்பு தேடி அங்க போகணும்? தமிழ்நாட்டோட ஜிடிபி என்னங்க? ஆனால் ஊப்பி இன்றைக்கு தமிழ்நாட்டை 2வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளிட்டு முதல் இடத்துல இருக்குன்னு பூசுத்தி நிகராங்க பாருங்க. அந்த ஊப்பியோட 2023-24 ஜிடிபி என்பது 25.5 லட்சம் கோடி. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவுங்க? மக்கள் தொகை கணக்கெடுத்த அந்த சமயத்தில் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்பது 7,20,00,000. அதே மக்கள் தொகை கணக்கெடுத்த அந்த சமயத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட மக்கள் தொகை எவ்வளவுங்க? 19,98,00,000. நம்ம தமிழ்நாட்டை காட்டில 3 மடங்கு மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தோட ஜிடிபி என்பது தமிழ்நாட்டோட ஜிடிபியை டச் பண்ணல. அப்ப எந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க ஹிந்தி கத்துக்கணும், எந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ் படிக்கணும்? இவ்வளவு மதிப்பும் மரியாதைக்குரியும் மகத்துவமான ஹிந்தியை பயில்வதற்கு தமிழ்நாட்டில் தடைக்கல்லாக இருப்பது யாருங்க? திமுக மட்டும் பாருங்க, ஆட்சியிலிருந்து தூக்கி எறிந்து விட்டால் எங்களுக்கு இருக்கும் தடைக்கல் என்பது எதுவுமே இருக்காது. தமிழ்நாட்டில் பாருங்க, வேற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிராக நிக்கலங்க, திமுக மட்டும்தான் நிக்கிறாங்க. சோ அப்ப திமுக தடைக்கல்லாக இருக்க திமுகவை தூக்கி எறிஞ்சிட்டா எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, நாங்க ஈஸியா தாராளமா உள்ள வந்துருவோம் அப்படின்னு சொல்லி, இது மீன்ஸ் கிடையாதுங்க. நாங்க தான் எங்கன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஆதாரம் சொல்லுது. கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும். 2026 ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். வீட்டுக்கு அனுப்பின உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும். வீட்டுக்கு அனுப்பின உடனே மும்மொழி கொள்கை நிறைவேற்றி வைக்கப்படும் என்பது தமிழ்நாடு ஏற்கனவே அனைத்து மாநிலங்களுமே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் அந்த அரசாங்கம் தூக்கி எறிவது இன்னொரு 10 மாதங்கள் தான் இருக்கிறது. தவளை தன்வாயால் கெடும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் தேர்தல் வர வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சுத்த விட்டாலே போதும். அவர்கள் இடைஞ்சலாக இருந்த இந்த அரசாங்கம் இடைஞ்சலாக இருந்தால் அந்த அரசாங்கம் தூக்கி எறிவது இன்னொரு 10 மாதங்கள் தான் இருக்கிறது. தூக்கி எறிந்த உடனே நாம் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும். நோட் திஸ் பாயிண்ட் நண்பர்களே, மக்களே. மும்மொழி கல்விக் கொள்கை, அது முக்கியமாக ஹிந்தி திணிப்புக்கு தடையாக இருப்பது ஒரே ஒரு கட்சி எதுன்னா திமுக கட்சி மட்டும்தான். அவங்கள வீட்டுக்கு அமிச்சு தூக்கி போட்டுட்டா எங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, நாங்க ஈஸியா உள்ள நுழைஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை வேற யாரு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனா அவங்க வாயாலே சொல்லிட்டாங்களே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏண்டா அப்படி பட்டத்திலே பஞ்சு பண்றீங்க? சரிங்க, 3 மொழி கல்விக் கொள்கை நீங்க ஏத்துக்க சொல்றீங்க. தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாதான் உங்களுக்கு நிதியை கொடுப்போம்னு சொல்லி புடிச்சு வச்சுருக்கீங்க. சரி, தேசிய கல்விக் கொள்கையை இன்னொரு மாநிலம் ஏற்றுக்கொள்வது புதுசா இருக்கட்டும். ஆனால் இதற்கு முன்பாக மோடி அவர்கள் கட்சி ஆட்சி பண்ற அந்த மாநிலத்திலே தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்ட அந்த மாநிலத்தில் அவங்க தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக படித்த மாணவர்களின் கல்வி தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை டேட்டாவை எடுத்து போட்டுட்டீங்கன்னா அடுத்தது இந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக என்ன பண்ணலான்ட்டு பேசி தீர்த்துக்கலாம். எடுத்து போடுங்க. பணத்தை வச்சுட்டு சரக்கு எடுத்துட்டு போகணும், கலகத்திற்கான பேரம் பேசுற மாதிரி NEP ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி சைன் பண்ணிட்டு நிதியை வாங்கிட்டு போகணும் பேசுவதற்கு பதிலாக ரேஷியோவை எடுத்து போட்டுட்டு பேசுங்க புள்ளி விவரத்தோட. ஏன்னா இவங்களோட தமிழ் லட்சணம், தமிழை தண்ணி ஊத்தி வளர்க்குற தமிழ் பற்று லட்சணம் கக்குரி மேல கையெழுத்து போடுறாரு பாருங்க, தமிழ் வளர்க அப்படின்னு சொல்லி. தமிழ் வளர்கன்னு தமிழ்ல கையெழுத்து போட்டுட்டு ஹிந்தி வேணும்னு நிக்கிறாரு அண்ணா மேரே கோ 2 கிளாஸ் டீ சாயே, थोड़ा सा कम शुगर चाहिए மாடே ஏன போடுங்க. சாப்பிடணும்னே பார்டர் தான சாப்பிடணும் தலைவா. இந்த சங்கி கூட்டம்னு சொல்றாங்க இல்லீங்களா? இந்த சங்கிகள் கூட்டம்லாம் அந்தந்த மாநிலத்தில் உள்ள சங்கிகள்லாம் அந்தந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்காகவும் அந்தந்த மாநிலத்துக்கு ஆதரவா நிற்பாங்க. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள இந்த சங்கி கூட்டங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு எதிராகவே நிற்பாங்க. ஏற்கனவே அமித்ஷாங்கிற ஒரு பெரிய சங்கி நம்மளுக்கு எல்லாம் இருக்காங்க பிஜேபியில. அந்த பெரிய சங்கியோட லேட்டஸ்ட் உற்பத்தி தான் இந்த சின்ன சங்கி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள். ஸோ அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும்போது வளர்ந்துருக்கிற தமிழ்நாட்டில் பாருங்க, அடுத்த கட்சியை பார்த்து தீய சக்தி, நான் தூய சக்தின்னு சொன்ன விஜய் தான் பாருங்க தூய சக்தி என்கின்ற முகமுடியை அணிந்து கொண்டு வந்திருக்கிற தீய சக்தி. எப்படி தெரியுங்களா? இந்த காணொலியோட தொடர்ச்சி கிடையாதுங்க. இவர் எப்பேற்பட்ட தீய சக்தி என்பதை நாளைய தினம் வெளியிடும் காணொலியில் ஒட்டுமொத்தமாக கீழ்ச்சி தொங்க விட்டுலாம். தப்பே கிடையாது. நீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்களை குறித்து கண்டிப்பாக உங்க கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.